ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு தரமான ஆந்திரா ஸ்டைலில் சங்கரா மீன் வச்சு நம்ம ஒரு குழம்பு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறீங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் 4. அதே மாதிரி தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டை வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து எவ்வளோ வந்து நம்ம குழம்பு வைக்கிறோமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு நல்ல எலுமிச்சைப்பழம், பெரிய சைஸ் எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது சங்கரா மீன் வந்து நல்லா கழுவி மஞ்சள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்து தண்ணியை ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு பெரிய மீன், ஒரு 4 மீன் இருந்தது. அதில் வால் தனியாகவும் இது தலை தனியாகவும் கட் பண்ணியே கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு கடாய் ஃபேவரெட் இருக்கும். அது சொட்டையானாலும் எது ஆனாலும் அந்த கடாயை வச்சு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த கடாயில் வந்து ரொம்ப தீயாது. அதனால் இந்த கடாயை போடுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. அதனால் இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பூண்டை போடுங்க. பூண்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து ஆனியனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா வந்து சூடாகி பூண்டு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த 4 வெங்காயம் பீசஸை 4ஆக கட் பண்ணியிருந்தேன்ல, அந்த பீஸை வந்து அப்படியே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது ஏன் இப்படி வந்து நம்ம வதக்கி எடுத்து மீன் குழம்பு வைக்கிறோம்னா, இது ஆந்திரா ஸ்டைலில். நாங்கள் வந்து ஊரில் இந்த மாதிரி வச்சுருப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். 4 நாள் இருந்தாலும் இந்த மீன் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் சூடு பண்ணி சுட சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் சும்மா ஒன்றும் பாதியமாக வறுத்து எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து நான் 3 நம்பர் போட்டிருக்கேன். நான் மிக்சியில் அடிக்கிறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாவை எடுத்துருவேன். ஒரு 2 பச்சை மிளகாவை அதை தனியாக எண்ணெயில் போடுறதுக்காக. இப்போ பூண்டு எல்லாம் கூட சேர்ந்து வறுக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து நல்லா வரும். அந்த ரா ஸ்மெல் போயிட்டு நல்லா வந்து அந்த மிக்சிங் ஆகும் போதே அந்த ஒரு மனம் வரும். அந்த மனம் வரும்போது வந்து நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டாக்கா தக்காளியை போடும்போது ஓரளவுக்காவது வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கியிருக்கணும். இந்த மாதிரி வந்து நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மீன் குழம்புல ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட்டை வந்து பிடிச்சிட்டிங்கன்னா இந்த குழம்பை வந்து விடவே மாட்டீங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடுறோம். தக்காளி வந்து ஒரு 3 பழம் தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. இப்போ இதையும் சேர்த்து அது கூட வந்து நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மிக்சியில் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மிக்சியில் அடிக்கும் போது ஒரு சிலர் வந்து புளியிலேயே வந்து மிளகாத்தூள் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுப்பாங்க. நாங்கள் வந்து இந்த நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு இது கூட கொஞ்சம் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்து வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வறுத்திங்கனாக்கா அந்த ஒரு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்ந்த ஒரு வாசனத்தோடு வந்து அந்த மிக்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா வந்து இதையும் சேர்த்து எண்ணெயில் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியே வரக்கூடாது. அதுக்குள்ளவே வந்து அது ஆயிலில் வந்து இதாகணும். நம்ம அந்த ஆயில் வந்து ஏன் விடுறோம்னாக்கா நல்லா வறுபடணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து விட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இறக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மிக்சிக்கு வந்து நல்லா வந்து இதை ஆற வச்சு மிக்சியில் வந்து அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ 2 பெரிய ஸ்பூனில் வந்து மிளகாத்தூள், நான் வந்து மிளகாவும் தனியாகவும் சரி பங்கில் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருப்பேன். ஒரு சிலர் வந்து அதில் துவரம்பருப்பு அதெல்லாம் போட்டு மிளகாத்தூள் அரைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வதக்கி நல்லா அது கூடவே அந்த எண்ணெய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயே தெரியாது. மிளகாத்தூளோடு சேர்த்து மஞ்சள் தூளோடு சேர்த்து அது வந்து அப்படியே பரட்டிக்கிட்டு வரணும். அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து எடுத்து அதை வந்து மிக்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி வந்து வறுத்து அரைச்சி இந்த குழம்பு வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அது பிறகு மிக்சியில் அரைச்சிருங்க. இது வந்து புளியை வந்து இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம்.
நல்லா வந்து கரைச்சி அதை வடிகட்டிட்டு இந்த புளி வடிகட்டி இருக்கும் அதில் வடிகட்டிடுங்க. அந்த திப்பி கிப்பி இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நானும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மிக்சியில் போட்ட மிக்சர் வந்து அது நம்ம கலவையாக வந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடாயில் வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க. அதுக்கடுத்து வெந்தயத்தை கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம் 11 வெந்தயம் வர மாதிரி போடுங்க. ரொம்பவும் வெந்தயம் போட்டால் கூட சிறும் கசப்பு வரும். அதனால் வெந்தயத்தை போடுங்க. நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வறுபடும் போதே நம்ம வந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அந்த பூண்டு உரித்து வதக்கிறதுக்கு போட்டிருப்பீங்களா, அதில் ஒரு 10 பல்லு பூண்டை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது இப்போ இது கூட போடுவோம். இப்போ அந்த காஞ்ச மிளகா நம்ம பச்சை மிளகா போட்டது எடுத்து இந்த எண்ணெயில் போட்டேன். கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போது நான் சொன்ன மாதிரி பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம் நல்ல சின்னதாக வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்க போகிறீங்க. இப்போ அது ஏன் சேர்த்துக்கிறோம்னாக்கா நல்ல ஒரு மணம் வரும், அந்த வாசம் வரும் நல்லா. அதனால வந்து சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாம் நீங்கள். நம்மளுக்கு இப்போ சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயத்தையே வந்து அரைச்சி போட்டிருக்கேன். நல்லா வந்து வெங்காயம் வதங்கின பிறகு வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து ஒரு பழம் தக்காளி கட் பண்ணி அதுவும் வந்து கொஞ்சம் நசுக்கி போடுங்க. அப்போ வந்து அந்த ஜூஸாக வந்து நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக மேஷ் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஒரு நசுக்கி போடுங்க கட் பண்ணதை. இப்போ நல்லா வதங்கும். அது வதங்கின பிறகு தான் நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதை வந்து எடுத்து நம்ம எண்ணெயில் வந்து போடணும். இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க. வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் வந்து விழுதாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலாவை, அந்த மசாலாவை எடுத்து இப்போ வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து அந்த மிக்சரோடு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியும் மேஷ் ஆகிடணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து வதக்கி விடணும். நான் வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு தான் எப்போவுமே வந்து குழம்பு வச்சு சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள். ஒரே ஒரு எண்ணெய் சொட்டு கூட இல்லை. ஃபுல்லாக வந்து அந்த மிக்சரில் மொத்தமாக வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி ஆகணும். அது பிறகு வந்து உங்களுக்கு தேவையான அளவில் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கிட்டு அதை கொதி விடுங்க. அது பிறகு நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்து வடிகட்டியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இருக்குதோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். நம்மளுக்கு வேறு வேஸ்ட் வந்து குழம்புல ஊற்றாது. அதனால் புளியை கரெக்டாக வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போத்துக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாக்கா தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உப்பு மறந்துடக்கூடாதுங்க. உப்பை வந்து கல் உப்பாக போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ வந்து மீன் வந்து போட்டுடலாம். நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு, மீன் போட்டுடுறேன். நான் வந்து தலையாக மீன் குழம்பு வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் எடுத்து வறுத்துருவேன். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.